தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நாம் இதயங்களையும் இல்லங்களையும் காவல் கொள்ளுகின்ற அடைக்கல அன்னையினுடைய ஆண்டு திருவிழாவை கொண்டாட நாம் இந்த திருப்பிடத்தின் முன்னால் குழுமியிருக்கிறோம். நமது பாசமிகு ஆயர் அவர்களுடைய தலைமையில் அருள் தந்தைகளோடு சேர்ந்து நாம் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். இந்த திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாகவும், அதே நேரத்திலே கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்ற கொடைகளுக்கும் வரங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் நன்றியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். புனித அடைக்கல அன்னை இருகரம் விரித்தவராக நம் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு அரவணைக்க அன்பு செலுத்த காத்திருக்கிறார். அதே நேரத்திலே எருசலேம் திருப்பயணம் மேற்கொண்ட பொழுது குழந்தை இயேசுவை காணாமல் தேடியது போல குழந்தை இயேசுவை நம்மத்தியிலே வாழ்வதற்காக அன்னை மரியாள் தன்னுடைய கரத்திலே இருந்து குழந்தை இயேசுவை இறக்கி வைத்திருக்கிறார். ஆகவே குழந்தை இயேசுவினுடைய அன்பை, நீதியை, சமாதானத்தை, சமத்துவத்தை, மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அன்னை விரும்புகிறார். அன்று எவ்வாறு கானாவூர் திருமணத்திலே தானாக முன்வந்து அங்கு இருக்கிற குறையை நிறைவேற்றி செய்வதற்காக இயேசுவிடம் இவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி அங்கே நிகழ்வை மகிழ்ச்சியாக மாற்றிய அன்னை சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த சீடர்களுக்கு சொன்னது போல புனித அடைக்கல அன்னை நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு அருளையும் ஆசிரையும் நலத்தையும் பாதுகாப்பையும் தந்த அன்னை இந்த ஆண்டு விழா கொண்டாடி நம்முடைய இதயங்களையும் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்ற அன்னை, நாம் இல்லம் செல்லுகிற பொழுது, நாம் பணியாற்றுகின்ற இடத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே புனித அடைக்கல அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை நாம் மற்றவர்களுக்கு காட்ட இயேசுவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசு அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறார். ஆகவே அடைக்கல அன்னையினுடைய அன்பு ஆசையாக அன்னை நம்மை பார்த்தெல்லாம் கேட்பது, நாம் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று. இயேசுவுக்காய் இயேசுவிலே இணைந்து நாம் வாழ நாம் முற்படுகிற பொழுது அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். ஆகவே அடைக்கல அன்னை அண்டி வருகின்ற அனைவருக்கும் அருள் பாலிக்கின்ற அன்பு அன்னையாக, அன்பு தாயாக இருக்கிறார். இன்று மதர்ஸ் டே, அன்னைய தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். நமக்கெல்லாம் ஒரு பெரிய தாயாக இருந்து, முன்மாதிரியாக இருந்து, தியாகத்தின் அடையாளமாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கிற அடைக்கல அன்னையை இறைவன் கொடுத்த அன்பு கொடையாக நாம் ஏற்று அன்னையின் வழியாக பெற்ற கொடைகளுக்கு இந்த திருப்பலியிலே நாம் நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்புக் கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடம், சகோதர சகோதரி, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கவலை இல்லா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 எந்த கருத்துக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று நாம் விரும்புகின்றோமோ அந்த கருத்தை மாதாவின் பாதத்திலே வைப்போம். குறிப்பாக கவலை இல்லா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை இறைவனிடம் கேட்போம். நம்பிக்கையாளர்களை ஒரு பொழுதும் கைவிடாத இறைவா, கடவுளையே நம்பி வாழ்ந்த அடைக்கல அன்னையின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறைவாக்கியங்கள் 14 தொடங்கி 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரவேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவையே நிறைவேறும் என்று நம்பியே. மரியே நீர் பேறு பெற்றே, மரியே நீர் பேறு பெற்றே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யூலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றான். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவ வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள். அப்போது அவ உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே.
என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றான். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளான். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறான். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறான். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளான். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறான். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. கிறிஸ்துவில் அருமையான பங்கு தந்தை இயேசுவைக்கு நடிகளார் அவர்களே, பாசமிகு தந்தை எஸ் லூர்து சாமி அவர்களே, உதவி தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, பாசமுள்ள மக்களே, கிறிஸ்தவர்களே, பிற மதங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இளைஞர்களே, குட்டி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அடைக்கல மாதா நமக்கு தருகின்ற அருள் வாக்கு நற்செய்தி என்ன? என்னைப் போலவே வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்பட்டால் என்னைப் போலவே கடவுளின் மீது உங்களது முழு நம்பிக்கையையும் வையுங்கள் என்று கூறுகின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ மதம், மறை, சமயம், வழி மகிழ்ச்சியில் தொடங்கி மகிழ்ச்சியில் முடிகிறது. மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரியுமில்ல? சந்தோஷமா இருக்கிறது. நமது மதம் எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். வானதூத இடையர்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோட தொடங்குது கிறிஸ்துவ மதம். எப்படி முடிகிறது என்று பாருங்கள். 2 பெண்களை பார்த்து வானதூதர், அப்போ வந்த வானதூதர் தான் இந்த வானதூதரான்னு கேட்காதீங்க. மோட்சத்துக்கு போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு தெரியாது அதே வானதூதரா வேற வானதூதரான்னு. ஏதோ ஒரு வானதூதர் தோன்றி அங்கே நின்று கொண்டிருந்த 2 பெண்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி ஒன்றை சொல்லப்போகிறேன். என்ன நற்செய்தி? இயேசு உயர்த்து விட்டார். ஆகவே மகிழ்ச்சியிலே தொடங்கி உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக என்று தொடங்கி அல்லேலூயாவில் முடிகின்ற மதம் கிறிஸ்துவ மதம். அதனால்
கிறிஸ்துவ மதத்தில் மறையில் துக்கம், அழுகைச் சத்தம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. நம்மளை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க ஜனங்க நம்ம கிறிஸ்தவங்களா இல்லையான்னு. எப்படி முகம் நல்ல அண்டலர்ந்த செந்தாமரை போல் சிரித்து கொண்டிருந்தா இவங்க கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் கிறிஸ்துவ மதம் எப்படி தெரியுமா வளர்ந்தது? யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிக 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 மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களாம். அதனால் அவங்கள சுற்றி இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வாங்கடா இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துரும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே ஆயர் அவர்களே அப்படின்னு கேட்குறீங்களே? அப்படிதான். நீரோ என்னும் படம் பார்த்தேன், பயந்துடாதீங்க. நீரோ என்னும் படம் பார்த்தேன். அந்த படத்தில் முதல் நூற்றாண்டில் நடந்தது, அது அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. இத்தாலி நாட்டில் நடந்தது, ரோமி நகரிலே நடந்தது. அவன் என்ன செய்வான்னா, கிறிஸ்தவர்களெல்லாம் அழிப்பதற்காக அவர்களை சிலுவையிலே தொங்கவிட்டு தாரை ஊற்றி கொளுத்தி விடுவான். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் அழாமல் அல்லேலூயா பாடினார்கள் சிரித்து கொண்டு. எப்படி இருக்கும் இவனுக்கு? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? டைரக்டர் சொன்னபடி நடிச்சிருக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் அழ வேண்டும் என்று நான் எரிக்கின்றேன், இவர்கள் சிரிக்கிறார்களே என்று சொல்லிவிட்டு இவன் அழுவான். என்ன அழகு டைரக்ஷன் பாருங்க. படம் எடுத்தால் அப்படி தான் எடுக்கணும், அப்போ தான் ஓடும். இல்லாட்டி 3 நாளில் பெட்டி உள்ளே போயிடும். அழகுங்க. நமது வாழ்க்கையிலே துக்கம் என்ற சொல்லுக்கு இடம் இருக்கக்கூடாது. நான் சோகமாக இருந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பது பொருள். உங்கள் பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கள் வீட்டுக்கு வாங்க. கவலை பிடிச்சி திங்குது. கவலைன்னா என்ன? நம்ம சூப்பர் ஸ்டாரு ஆதாமை கேட்டால் சொல்லிடுவாரே கவலைன்னா என்னன்னு. ஆதாம் கையில் உலகம் முழுவதையும் கொடுத்தாருங்க கடவுள், என்ஜாய் பண்ண அப்படின்னு. இவன் என்ஜாய் பண்ணலைங்க, அனுபவிக்கலை. வாழ்க்கையை கொடுத்தார், அனுபவிக்கலை. அவன் என்ன தெரியுமா பண்ணா? தொடக்க நூல் 2:20, தனக்கு தக்க துணை ஒன்று கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டானாம். எல்லாம் இருக்கு, ஆனா யார் இல்லை? பொண்ணு இல்லை. பொண்ணு தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை படைத்து அவன் கையில கொடுத்தாரு. அன்னைக்கு சிரிச்சான் பாருங்க. ஐயோ, அன்னைக்கு சிரிச்சவன் தான். அப்படியே மாற்றியே சொல்லலாம். அதுக்கு பிறகு பிரச்சனைங்க. இந்த அம்மா போய் பேயோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேயோட பேசவே கூடாது, இதில் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. சரிங்க, தப்பு நடந்துட்டு கடவுள் கேட்டார், ஏம்மா அப்படி பண்ணின அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கலாம் அந்த அம்மா? மன்னிச்சுக்கிறேங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். பாம்பு கொடுத்துச்சான். உனக்கு எங்கே அறிவு போச்சு? இந்த அம்மா பரவாயில்லைங்க, இந்த ஆசாமி இருக்கார ஆதாம் என்ன தெரியுமா சொன்னார்? நான் நல்லா தான் இருந்தேன், நீ எனக்கு ஒரு பெண்ணை கொடுத்தாய் அல்லவா, அந்த பொண்ணால் வந்தது தான் இதெல்லாம். ஆகவே நான் தப்பு பண்ண காரணம் யாரு? நீதான். அந்த காலத்து கண்ணதாசன் யாரு? நம்ம ஆதாம். இந்த காலத்தில் கண்ணதாசன் அழகாக சொல்லி வச்சிருக்க, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, இது காலம் செய்த கோலமடி, இது கடவுள் செய்த குற்றமடி. இதை யார் சொல்லிட்டா? ஆதாமே சொல்லிட்டார். ஒருவேளை ஆதாமை பார்த்து தான் கண்ணதாசன் காப்பி அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வச்சாங்க புள்ளி யாரு?
ஏவா காட்டியா கொடுக்குற, உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். இருவரும் சண்டை போட தொடங்கினார்கள், வெறுத்தார்கள். அந்த வெறுப்புக்கு பிறந்தவன் தான் யாரு? காயின், முதல் குழந்தை. அதனால தான் கொலை பண்ணான். காயின்ட்ட வந்து செல்ஃபோன் இருந்ததா, வாட்ஸ்அப் இருந்ததா, ஃபேஸ்புக் இருந்ததா, ட்விட்டர் இருந்ததா, டிவி பார்த்தானா, டிடெக்டிவ் நாவல் படித்தானா? ஆனாலும் தப்பு பண்ணாங்க. அதனால் இளைஞர்களெல்லாம் திட்டாதீங்க. இந்த இளைஞர் உலகம் கெட்டு போவதே இதனால தான். இல்லைங்க, இதெல்லாம் அங்கே இல்லையே, ஆனாலும் பெரிய தப்பை பண்ணானே. காரணம் என்ன? அம்மா அப்பாவனுடைய ரத்தம் அவனுக்குள் ஓடிக்கொண்டு இருந்தது. அண்மையில் ஒரு படம் பார்த்தாங்க. அதில் அவன் அடித்து கொண்டுடுவான், தம்பியை கொண்டு ஓடிடுவான். அந்த பிணம் அங்கே கிடக்கும். நாய்கள் எல்லாம் அந்த பிணத்தை பார்த்து விட்டு ஊளையிடும். அதை கேட்டுட்டு ஆதாம் வந்து கதறி அழுவான் பாருங்க. ஐயோ பரிதாபங்க, எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? சொந்த பிள்ளைகள் அடிச்சுட்டு நிற்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க ஒருத்தன் சொத்துக்காக, சுகத்துக்காக. அம்மா அப்பா எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? சரி, எங்களுக்கு தான் எப்படி, உங்களுக்கு எப்படி? எங்களுக்கும் அப்படித்தான். இல்லறத்திலும் கவலை, துறவரத்திலும் கவலை. ஒரு கவலை சொல்லவா? இதே மாதிரி பீடங்க நான் இருந்த பங்குல உயிர்ப்பு பெருவிழா மேலே வந்து தான் இயேசுநாதர் உயிர் தெழுந்து வருவார். அப்படி பட்டனை தட்டினதான் ஸ்ப்ரிங் மேலே வரும். அப்படியே ஜீசஸ் அப்படியே மேலே உயிர் தெழுந்து உன்னதங்களில் பாடும்போது எழுதிச்சு வருவார். இவன் என்ன பண்ணுறான், அந்த பையன் 11 வரைக்கும் ஜோடிச்சாங்க. நான் சொன்னேன், போய் தூங்குடா, தூங்கிடுவேன். நீ தூங்கிட்டின்னா அங்கே பட்டனை தட்ட யாரும் இருக்க மாட்டாங்கடா. இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து வர மாட்டாரா? போடா ராசா, உங்களுக்கு என்ன, நான் ஒன்றும் தூங்க மாட்டேன். சரி அப்படின்ட்டு பூச ஆரம்பிச்சாச்சுங்க. உன்னதங்களிலும் பாடியாச்சு. நான் கீழே போய் நின்றுக்கிட்டு தூபம் போடுறேன். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து வர மாட்டேங்கிறாரு. என்னங்க பண்ணுறது? பக்கத்தில் உள்ள பொடிய, ஃபாதர் அவன் தூங்கியிருப்பான் ஃபாதர், போய் எழுப்பி விடுங்கடா. எவ்வளோ நேரம் நான் தூவம் போட்டு நிற்கிறது, கையே வலிக்குதுடா. போய் பார்த்தா கொரட்டோட தூங்கிட்டு இருக்கான். எழுந்துடுறா, நீ எழுந்திரிச்சாதான்டா ஏசுநாதர் எழுந்திருப்பார். அப்புறம் அவனை எழுப்பி அவன் பட்டனை தட்டி அப்புறம் வர்றார் ஏசுநாதர். இது பரவாயில்லைங்க. எனக்கு என்ன கவலைன்னா, அடுத்த வருடம் சந்தேகம், கவலை. ஒருவேளை போன தடவை நடந்தது மாதிரியும் இந்த தடவை நடந்துருமோ? கவலை வருமா வராதாங்க? அக்காளுக்கு கல்யாணம் ஆகி ஃபெயிலியருங்க. தங்கச்சி பயப்படுவாளா பயப்பட மாட்டாளா? இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. கவலைங்க, கவலை பிடிங்கி திங்கிது. இத்தனோடு வாண்டு தேம்பி அழுவுது. என்னன்னா பிரச்சனையாம், கவலையாம். ஒரு பையன் 8 வயசு அழுதுகிட்டே இருந்தான். நான் உள்ளேருந்து வெளியே வந்து என்கிட்ட வந்து அழுகுறான். அவன் எங்கே, எப்பொழுது, யாரிடம் அழ வேண்டும் என்ற கலையை கற்று வைத்திருந்தான். பங்கு சாமியார்ட்ட வந்து அழுகுறான். என்ன ராசா, என் சாம்ராஜ்யத்தில் நீ அழுது கொண்டு இருக்கிறாய், உங்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? மரியாதையாக பேசு. நான் தான் பங்கு சாமியார், தெரியும், தெரிஞ்சுமா சொல்கிறேன். ஆமாம், என்ன கவலை, என்ன கவலை இருந்தாலும் தீர்த்து வச்சுருவீங்களா? நான் என்ன கடவுளா? சொல்லுமே, சொல்ல முடிஞ்சால் தீர்த்து வைக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னா, அழகுங்க, பல்லு ஆடுது ஃபாதர் அப்படிங்கிறான். கவலைங்க. அவன் என்ன நினச்சிட்டான், ஒவ்வொரு பல்லா ஆடி எல்லாம் கீழே விழுந்துறான், அப்புறம் நம்மளை பொக்கவாயின்னு சொல்லுவாங்கன்னு கவலை இருக்குமே இருக்காதா? இப்போ சிரிக்கிறேன்னு வச்சுருங்க, நீங்கள்லாம் ஒரு பங்கு சாமியார், நான் எவ்வளோ பெரிய கவலையோடு வந்து நிற்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. நான் ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுட்டு, உனக்கு என்ன வயசு? 8. 8ஆ? எனக்கும் பல்ல ஆடுனுச்சு, உங்களுக்கும் பல்ல ஆடுமா? ஆமாங்க, ஆடும். ஆடியது அதுக்கு பிறகு பச்சரிசி மாதிரி ஒரு பல்லு முளைச்சிது. பிரச்சனை தீர்ந்து விட்டது, கவலை தீர்ந்து விட்டது.
சின்ன குழந்தைங்களுக்கு கூட கவலைகள் உண்டுங்க. சூப்பர் ஸ்டாருங்களுக்கு அவங்களுக்கும் கவலைகள் உண்டு. நான் வேளாங்கல்ல சின்ன சாமியாராக வந்திருக்கேன், பங்கு சாமியாராக வந்திருக்கிறேன். அங்கே ஹீரோயின்ஸ்லாம் வருவாங்க. என்ன சார் சினிமா உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஒரு ஹீரோ என்ன தெரியுமா சொன்னார்? ஃபாதர், நான் டாப்பில் இருக்கேன் ஃபாதர், ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது ஃபாதர். கவலை. என்ன கவலைனா, எவனாச்சும் ஒருத்தன் வந்து என் இடத்துல உட்காந்துருவானோ அப்படிங்கிற கவலை. கேஜே ஜெயசுதாஸ் 7ஆம் தேதி கரெக்டாக வந்துடுவார். காசு கொடுப்பா, வாங்க மாட்டார். ஏன் சார் அழகாக பாடினீங்க, காசு வாங்கிடுங்க. வேணாம் ஃபாதர், சார்ஜு பேட்ரி லோவாகிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க? கோடம்பாக்கத்தில் கொசு தொல்லை தாங்க முடியலை ஃபாதர். கொசு தொல்லைன்னா என்ன தெரியுமா? போட்டியும் பொறாமையும். போய் பாருங்கள், டாப்புக்கு போங்க, அப்போ தெரியும். அவங்க படுற பாடெல்லாம் என்ன கவலைங்க. தூங்க மாட்டாங்க. அதனால் சாதாரண மனிதனாக வாழ்கிறது தான் நல்லது. கவலைகள் என்ன செய்யலாம்? சிரிக்கவே முடியாதா? மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாதா? எங்கிருந்தோ ஒரு குரலொலி வருகிறது. திரும்பி பார்க்கிறோம், அங்கே நமது அடைக்கல அன்னை நின்று கொண்டிருக்கிறார். அந்த அன்னை நம்மோடு பேசுகிறார். நீங்கள் தங்கமலை ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிதம்பரம் ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாத்திமா ரகசியத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லப் போகிறேன். அப்பொழுது எனக்கு வயது 16 இருக்கும். ஈரட்டு அகவையால் என் முன்னால் வானதூதர் தோன்றினார். அருளிறைந்த மரியே வாழ்க என்றதும் எல்லையில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் ஆண்டவர் உம்முடனே என்றதும் கலங்கினேன், கவலைப்பட்டேன். ஏனென்றால் கன்னிப்பெண் ஒருத்தி கருத்தாங்கினால் மோசையின் முறைப்படி அவளை கல்லால் எறிந்து கொண்டு விடுவார்கள். அந்த கவலை எனக்கு இருந்தது. என் கவலை தோய்ந்த முகத்தை அந்த வானதூதர் பார்த்தார். ஆனந்தமானது, அற்புதமானது, நானந்த மருந்தை கண்டுகொண்டேன் என்ற பாடலை கேட்டிருப்பீர்கள். அவர் சொன்னார், என்னிடம் ஒரு மருந்து இருக்கிறது, அந்த மருந்தை நீ பயன்படுத்தினால் உன்னிடம் இருக்கும் எல்லா கவலைகளும் மறைந்துவிடும் என்று சொன்னார். அது என்ன மருந்து என்று நான் கேட்டேன். அதுதான் கடவுள் நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு, கடவுளால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்றார். நம்பினேன். அதற்கு பிறகு நான் பற்றியும் கவலைப்படவில்லை, எதை பற்றியும் கவலைப்படவில்லை. துன்ப நேரத்திலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் என்ற இணையடி நேழே என்று பாடினேன். சோதனை நேரங்களில் 23வது திருப்பாடலை பாடினேன். என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? நீண்ட பசும்புல் தரை சேர்ப்பார், நீர்நிலைகளுக்கெல்லாம் என்னை அழைத்து செல்வார், காரில் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு அச்சமே இல்லை, கவலையே கிடையாது என்று நான் வாழ்ந்தேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கதையையும் சொல்லுகிறார் நமது அன்னை. இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு துறவியிடம் சென்றான். சுவாமி, இரவு பகலாக கவலைகள், தூக்கமே இல்லை சார், தூக்கமே இல்லை. அவர் சொன்னார், நான் ஒரு வழிகாட்டுகிறேன், அதை நீ பின்பற்று என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன குவளையிலே தண்ணீரை எடுத்தார். அதற்குள் நிறைய உப்பை அள்ளி கொட்டினார். இதை கலக்கு என்றார். அந்த இளைஞன் கலக்கினான். குடி என்றார். கரிக்கிறது சுவாமி என்றான் அவன். சரி என்று சொல்லிவிட்டு அதே அளவு உப்பை எடுத்து அவன் கையிலே கொடுத்து, இதை கொண்டு போய் எதிரே தெரிகின்ற குளத்திலே கரைத்து விட்டு வா என்றார். அவன் கரைத்தான். அவனை அழைத்து கொண்டு குரு சென்றார். தண்ணீரை அள்ளி குடி என்றார். கரிக்கிறதா என்றார். இல்லை, ஒரே உப்பு தானே, ஏன் அங்கே கரித்தது இங்கே கரிக்கவில்லை? சுவாமி, அது சின்ன குவளை சாமி, கொஞ்சம் தண்ணி இருந்தது. அந்த குவளையை போன்றது உன்னுடைய இதயம், அந்த உப்பை போன்றது உன் கவலை. அதற்குள் கரைத்தால் கரிக்கும். ஆனால் குளம் போன்ற கடவுளுக்குள் உன் கவலையை கொட்டிவிடு. அவர் உன் மீது அக்கறை கொண்டவராயிருக்கிறார் என்று சொல்ல,
அவனும் அப்படியே வாழ்ந்தான். கவலைகளிலிருந்து விடுபட்டு அவன் 24 மணி நேரமும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டார். அதைப் போல அந்த இளைஞனைப் போல ஏன் மகளே, ஏன் மகனே நீ வாழக்கூடாது என்று மரியா நம்மை பார்த்து கேட்கின்றார். மரியா சொல்றபடி நடக்க முடியுமா? முடியும். வாழ நினைத்தால் வாழலாம். நமக்கு நடுவில் 24 மணி நேரமும் கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை 4-5 பேரை கூப்பிடவா? ஒரு 4 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் சூப்பர் ஸ்டாருங்க, ஒரு 4-5 பேரை வாங்கலாம். ஒரு 4 வயசு 5 வயசு வாங்கங்க. கரெக்டு. இங்கே எங்கே போகிற? நில்லு நில்லு, நீ தான் ஒன்று தான், அங்கே நில்லு. இது ரைட்டு தான். வாங்குங்க, இந்த வர்றாங்க பாருங்க, ஜாலி தான். வாங்க. ஏ அம்மா